அவன் எங்க இருப்பான்? சுத்தி பார், சுத்தி பார். இதான் சுத்தி பாரு. சொன்னேன் அந்த சுத்திய எல்லாம் பானம். ஐயா நான் பாத்துட்டேன். உட்காந்துங்க நம்பர் எல்லாம் கல்வி மேல நாய் உட்காந்துங்க. ஐயா தேவை இல்லையா சாமி? நாங்க பிச்சை எடுத்து வந்துக்கிறோம் சாமி. ஆமா சாமி. ஐயா எனக்கு பழைய சோறு போட்டாலும் பரவாயில்ல. எனக்கு பழைய சோறு வைக்க என் ஐயாவுக்கு டீ போட்டா போதும். பட்டு நீங்க என்ன போட்டாலும் போதுங்க. ஏங்க நான் போறேன், எனக்கு மரியாதை கொடுக்கலாமா? சத்தியமா நான் யார் என்று தெரிய வேண்டும். மல்லிகாபுரி வட்டி ஆகக்கூடிய எனது தாத்தா மாட்டாங்க மன்னர். என் பெயர் வீரபாலன். என் தம்பி பெயர் சிவபாலன். அப்படியா? இந்த இடத்திற்கு வந்ததை தவறு என்னிடத்திலே தகாத முறையை பேச நீங்கள் செய்ததெல்லாம் தவறு. உன் பாதத்திலாவது விழுவதாவது உன் காலில விழுந்துட்டு ஓடிக்கிறோம். பாதனா வேற கால்னா வேறவா? ஆமா அவனை அள்ளிட்டு போற அப்படியே வாசனை. மக்களை தூக்காத, மக்களை பார்க்காத. நான் சும்மா அது மாற்ற முடியாது.
கல்லுக்கு சேலை கட்டி வைத்திருந்தாலும் காமத்தோடு பார்க்கக்கூடியவன். அதனால்தான் நான் புலி மாத்தம் எட்டி பார்க்கறேன். சந்தேகம் உன் மேல எனக்கு. ஆமா போறான். ஒரு யோடிக்காக ஆசைப்பட்டு உணர்வு யோடியாக போன பேடி பயிர் சும்மா விடலாமா? போஸ்டோடி அனைவரையுமே பூவையாக நிற்கக்கூடியவன். அப்படி இருக்க இவன் என்ன விட்டு ஆடு பாடுறான். முருகர் பிடிக்குமா? நான பைத்த பிஞ்சி அப்படியே கோய்ப்பி அப்படியே இழிப்பி நான் உனக்கு தருவேன் முருவேன். அவையார் யார் தெரியுமா? எனக்கு ஒண்ணு விட்டாயா சத்தியமா. திருவள்ளூர் யார் தெரியுமா? எங்களுக்கு பக்கத்து வீட்டு தாத்தா. சத்தியமா நான் நினைச்சுக்கிறேன் என்ன பார்த்தா அது அகர முகர எழுத்தெல்லாம் தகர பலகையில் எழுதுக. அகர முகர அதான் முதல்ல இல்லப்பா. ஆமா இன்னா இன்னா கோரையின் திருப்பாவை கோரையின் திருப்பா அப்படியே ஒரே சொல்லுவாங்க. அது பெருமா கோயில பாடுமே. தாப்பா மேலாத்தி இருக்கிறேன்பா நான். புண்ணியம் உனக்குண்டு கோவிந்தோ நீ போற இடத்துல உதவாங்க கோவிந்தோ. சரி சரி இவன் இருக்க வேண்டிய இடம் பாதாள சிறைச்சாலை. இவனை காப்பாத்தி எப்படி கோவிந்த வருவான்? ஐயா அப்ப முட்டிக்கலாம் அவனை. சொல்லு அந்த நாராயணனை எங்க இருக்கிறான்? ஆண்டவன் இங்கேயும் இருப்பார். நல்லதை நினைக்கக்கூடிய மனிதர் இருப்பார். நாராயணன். அப்ப நாங்க நல்லது நினைக்கலையா? நீ என்னைக்குதான் நடந்து ஆமாடா நாங்க நல்லது நினைக்கல. ஒரு கம்பெனி அட்வான்ஸ் வாங்கிட்டு வரோம்னா ஆகையால அந்த பாதாள சிறைச்சாலை திறமையா இவனை. இந்த நாமத்தை நான் போட மாட்டேன். உங்க பேர் தான் நான் உச்சரிப்பேன்னு சொல்லிட்டு ஓடி. வீரபால சிவபாலனே தெய்வம் சொல்லி ஓடிட்டு அவன் ஆடவக்காரன்டா. இதே ஒரு நாள் ஒரு பேர் சொல்ல மாட்டா. உள்ளமா பாதாள ஐயா குடுங்கள் வாழை அர்ஜுன் அப்படி எனக்கா சிலை ஐயா சிலை எடுத்து விட்டார். காடே சொல்ற பாரு
சிறையில போட்டேன். என்ன போட்ட? ஆமா, சிறையில போட்ட பிறகு இருவரும் வேகமாக ஓடுறான். போகும்போதே எங்க போறீங்க வாசல் வாங்கி போகும்போதே எங்க போறீங்க என்ன குறுக்கிடுமா பூனை குறுக்குல வந்தாலும் பரவாயில்ல பூனோடு போட்டவன் குறுக்குல வரலாமா வந்ததும் இல்லாம எங்க போறீங்கன்னு கேக்குறான் கேள்வி ஆட்களுக்குமா நானல் ஊர்களுக்குமா மொத்த பூனூர் அப்பேற்பட்ட கம்யூனிட்டி போகும்போது எங்க போறீங்க அதுல போறாங்க உருப்படுமா அப்படி கேட்கக்கூடாது போறவங்க அப்படியே போயிருவீங்களா எப்படியா போறீங்களா அப்படியே கூடுகிறான். எப்படியா அவன் சொல்றான், ஐயா, நாரதரே, அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது நாரதா நாங்கள் அந்த நாராயணனை பிடிக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அடே, டே, 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 டே. அந்த ஸ்ரீம நாராயணனை பழிவாங்க வேண்டும். ஆமா. சித்திரவதை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு விட்டேன். ஆமா இப்ப சென்றால் அந்த நாராயணனை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன வார்த்தை உரைக்கிறாய்? ஏன் நின்று பலமில்லையா? 30 தேவர்கள் காலத்தவன் அவனையே வெற்றி பெற்றிருக்கிறேன். நாராயணனுக்கு எம்மாத்திர பொய்ய சின்ன பொடியாம நல்ல பொடியதான் வச்சுக்கா. வாரானா வருவா, போறானா போவா, உட்காரனா உட்காருவா, எதுப்பா அப்படி ஆளவன் அப்புறம் வந்தாலும் இருந்தாலும் அவர் உங்களை பார்க்க முடியாது. ஏன் முடியாது? அவர்களை பழியும் வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? பழி தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அரிய பெரிய மதத்தை பெற வேண்டும். வரம் பெற வேண்டுமா? எப்பேற்பட்ட வரம்? இமாசலம் செல்ல வேண்டும். மூக்கர் ஈசனை கோரி நடு தவம் இருக்க வேண்டும். அப்படி தவம் இருந்தால் அந்த பரமன் நேராக வருவார். காட்சி தந்தால் அவரிடம் வரத்தை பெற வேண்டும். என்ன வரம்? சாகாவரம், ஆ. வேகாவுடன், சரி. போகாத செல்வம். அது மட்டுமல்ல, உங்களிடம் யார் ஒருவர் தவத்தை செய்கிறார்களோ, அவர் செய்கிறேன் தவம் செய்யும் நேரத்தில் உங்களுடைய பலமாகப்பட்டது குறைந்தால் அப்போது சிங்கமாக உருமாற வேண்டும். சாகாவரம், வேகாவுடன், போகாத செல்வம். வரும்போது கூடிய பலமாகப்பட்டு குறைந்தால் நீ 5 தல நாகமாக நாராயண சுரூபமாக சிறப்படுத்தலாம். நாரதா, நீ சொல்றது உண்மையான வார்த்தைதான். வரம் பெற்றால்தான் அவன் உரத்தை எடுக்க முடியும். உண்மை. இப்போது வரம் பெறுகிறேன், உடல் உரப்பெறுகிறேன், விரைந்து செல்கிறேன், அந்த கோவிலை சிறைபிடிக்கிறேன். என்னுடைய வார்த்தை கேட்டு புறப்படுகிறார்கள். உங்களுக்கு நன்மையை செய்திருக்கேன். நாராயணன் சொல்லாமா? நான் பார்க்கிறேன். காதல வார்த்தை சொல்லாமா? அங்கே செல்கிறார்கள். அரியணை வரத்தை பெற்றுவிட்டால் நாராயணன் அன்றைக்கு என்ன நடக்கிறது என்று அதை நான் சந்திக்க வேண்டும் அல்லவா? நமோ நாராயண நாராயண திருக்கோவிலத்தை வெட்டி என்னவோ நடக்கிறேன். யாகமாரி யாதரி ஞானத்தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம்
காட்டுவதற்கு நான் எந்த பிரிவில் என்ன புண்ணியம் செய்தேனோ ஆண்டவா எங்களையும் ஒரு பொருட்டாக நினைத்து எங்களுக்கு காட்சி தர வந்துவிட்டாயே கருணாகர கடவுளே. ஓம் நம சிவாய. ஆண்டவா எங்களுக்கு வரம் தேவை. அந்த வரத்தை நீங்கள் தான் வாரி கொடுக்க வேண்டும். வரம் கொடுக்க வல்லல் அல்லவா நீங்கள். ஆகையால் நாங்கள் கேட்கின்ற வரத்தை தடையில்லாமல் தாராளமாக நீங்கள் வாரி வழங்க வேண்டும் ஆண்டவா. ஆண்டவா வீரபாலனாகி எனக்கு சாகா வரம் வேகா உடல் போகா செல்வம் உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியில் வரவில்லா பெரும்பான்மை அது மட்டுமன்று என்னுடைய தவமானது உண்மை என்றால் நாம் தவறு செய்யும் நேரத்திலே என் பலமானது குறையும் போது அசுர பலமாக இருக்கக்கூடிய சிங்கமாக உருவான மரம் எனக்கு தேவையாண்டவா. மரம் தர வேண்டும். ஆண்டவா அது மட்டும் கிடையாது. சிவபாலனை எனக்கும் ஒரு வர வேண்டும் ஆண்டவா. உனக்கு வர வேண்டும். உண்மைதான். நாது வர வேண்டும். வேகா உடல் போகா செல்வம் அது மட்டும் கிடையாது. இறப்பை இல்லாத வரமும் என்னுடைய பலம் என்னுடைய எதிரி இடத்திலே சமசெய்யும் பொருட்டு பலம் குறையும் தருவாயிலே 5 தலை நாகமாக உருவெடுத்த அவர்களை நன்றி நானே சாமி, நன்றி நானே. வரம் பெற்று விட்டோம். இனி நம்மை எடுக்க யாரால முடியாது. ஆகையால் இப்போதே புறப்படுவோம். புறப்பட்டு சென்று பார்ப்பவர்கள் திரும்பிப்போம். நாராயண எங்கிருந்து கேட்போம். சொல்லாவிட்டால் அவர் அடித்து புறப்பட்டு வர. தம்பி, அண்ணா பார்த்தாயா? நாராயணனை கண்டிருந்தாயா? அண்ணா ஆ, செல்கின்ற வழியிலே எங்கும் காணோம். இன்னும் சிறிது தூரம் சென்று பார்க்கலாம். காணவில்லை காணவில்லை என்று சொல்லி நீ மேற்கொண்டு என் காதில் விழக்கூடாது. ஏன் தெரியுமா? காணவில்லை என்று சொல்லி என் காதில் விழுந்தால் உனக்கு எனக்கு தான் தெரியாது. ஆகையால் எங்கிருந்தால் அவன் விடக்கூடாது. டேய்! நாங்கள் பிள்ளையாரை எங்கிருந்தான் நாராயணன். நாராயணா